Taste the Daily. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் முள்ளங்கியின் விலை கடுமையாக வீழ்ச்சியடைந்துள்ளதால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். போச்சம்பள்ளி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பயிரிடப்படும் முள்ளங்கி பெங்களூரு மற்றும் உள்ளூர் சந்தைகளுக்கு விற்பனைக்கு அனுப்பப்படுகின்றன. இந்நிலையில் கடந்த காலங்களில் 1 கிலோ முள்ளங்கி 20 ரூபாய் வரை விற்கப்பட்ட நிலையில் வெளி மாவட்டங்களில் இருந்து முள்ளங்கி அதிக அளவில் கொள்முதல் செய்யப்படுவதால் வியாபாரிகள் உள்ளூர் விவசாயிகளிடம் 1 கிலோ 6 ரூபாய்க்கு வாங்குவதால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். எனவே விடியா ஸ்டாலின் அரசு முள்ளங்கி பயிரிட்டவர்களுக்கு போதிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருநெல்வேலி மாவட்டத்திற்கு வெள்ள மீட்பு பணிக்கு சென்ற கடலூர் மாவட்ட காவலர் ஒருவர் இளம்பெண்ணை கர்ப்பமாக்கிவிட்டு ஏமாற்றிய குற்றச்சாட்டில் பிடிபட்டார். தொண்டமானத்தைச் சேர்ந்த 28 வயதான சம்பத் உளுந்தூர்பேட்டை பட்டாலியனில் காவலராக பணியாற்றி வருகிறார். இவர் 2023ஆம் ஆண்டு திருநெல்வேலியில் ஏற்பட்ட பெருமழை வெள்ள மீட்பு பணிக்கு சென்றபோது கோட்டாட்சியர் அலுவலகத்தில் தற்காலிக ஊழியராக பணியாற்றி வந்த 28 வயது இளம்பெண் ஒருவருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. அதன் பின்னர் இளம்பெண்ணை கடலூருக்கு வரவழைத்து காவலர் சம்பத் விடுதியில் அறை எடுத்து பலமுறை அவருடன் தனிமையில் இருந்ததாகவும் இதில் கர்ப்பமடைந்த இளம்பெண்ணை கட்டாயப்படுத்தி கர்ப்பத்தை கலைத்ததாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் தற்போது உறவினர் பெண் ஒருவரை காதலித்து சம்பத் திருமணம் செய்ய இருப்பதை அறிந்த திருநெல்வேலி பெண் அளித்த புகாரில் காவலர் சம்பத் பிடிபட்டார். மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற உன்னத நோக்கத்துடன் பிரச்சாரத்திற்கு புறப்பட்ட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு அதிமுக தொண்டர்கள் மலர் தூவி உற்சாகமாக வழி அனுப்பி வைத்தனர். தமிழகத்தில் நடைபெறும் கொடுங்கோல் ஆட்சியால் மக்கள் சொல்லன்னா துயரத்திற்கு உள்ளாகியுள்ளனர். மக்கள் விரோதமாக செயல்படும் திமுக அரசை எதிர்க்கட்சி தலைவரும் கழக பொதுச் செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமி உடனுக்குடன் கண்டிப்பதுடன் மக்களுக்கு தேவையானவற்றை அரசை செய்ய வைக்கிறார். இந்நிலையில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற உன்னத இலக்குடன் ஜூலை 7ஆம் தேதி கோவையில் இருந்து தனது பிரச்சாரத்தை துவக்குகிறார். இதற்காக சேலம் செல்வதற்காக விமான நிலையத்திற்கு புறப்பட்ட கழக பொதுச் செயலாளருக்கு வழிநெடுகிலும் மலர் கம்பள வரவேற்பு அளித்து முன்னாள் அமைச்சர் மாதவரம் மூர்த்தி தலைமையில் அதிமுகவினர் வாழ்த்து தெரிவித்து வெற்றி வாகை சூட உற்சாகமாக வழி அனுப்பி வைத்தனர்.